தேர்ஸ்டே மிட் மார்னிங் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அரை நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டிருந்தேன். இந்த டைம் மரத்தில் அவ்வளோ நெல்லிக்காய் பாதி தான் வந்து எடுக்க முடிஞ்சுது. ஸோ அது வரைக்கும் ஊறுகாய் போட்டு இப்போதைக்கு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எல்லாருக்குமே கொடுத்துக்கலான்னு இதை எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக கல்லுப்பில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊறுகாய் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நேற்று போட்ட மினி விளாகில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். அவள் பேர் வந்து சௌமியா. சடனாக பேசும்போது எனக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோவோட ஷேர் பண்ணி என்கிட்ட பேசும்போது தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது நேற்று பேசும்போது. நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 7th வரைக்கும் தான் படித்தோம். அதுக்கப்புறமா நானுமே அவளை பார்க்கல, அவளுமே என்னை பார்க்கல. நானுமே வேறு ஸ்கூல் மாறிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கும் ஒரு டச்சப்பே இல்லை. ஸோ சடனாக இப்போ வந்து மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவள் வந்து இப்போ காலேஜில் வந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இப்போ வந்து பேசும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. யூடியூப்பில் நான் எதை சம்பாதிக்கிறேனோ இல்லையோ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேட் எல்லாமே வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதையுமே எடுத்து காய வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு 2 நாட்டுக்கோழி வந்து வாங்கியிருந்தேன். 2மே கோழி குஞ்சுங்க தான். ஒன்று வந்துட்டு சேவல். அதுக்கப்புறமா அதை வந்து வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் மேய விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் காக்கா தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டு மூடி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.